கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலசாரபக்ஷிதம் உமாசூதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம். இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது இந்த குரு பயிற்சி மாதிரியோ இல்லை சனி பயிற்சி மாதிரியோ ஒரு ராசிக்கும் தனித்தனியாக மிக நீளமான பலன்களாக நல்லா அலசி ஆராய்ஞ்சு சொல்கிறதுங்கிறது ப்ராக்டிக்கலாக முடியாதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள். ஏன்னா எப்பேற்பட்ட ஆளையும் கவித்து விட்டுரும், ஏமாற்றிடும். அதனால தான் இந்த ராகு கேதுக்கள் பயிற்சியாக போகக்கூடிய ராசிக்குள்ளே என்ன கிரகம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்களை தான் கொடுக்கும். அப்படிங்கிறதால மிக முக்கியமான பயிற்சியாக இருந்தாலும் கொஞ்சம் சுருக்கமாக தான் பலனை சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம எஸ்கே கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தினம் பயனுள்ள ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் காத்துட்ருக்கு. இப்போ ராகு கேது பயிற்சி பலன்களை பார்க்கலாம். ராகு கேது பயிற்சி பொறுத்த வரைக்கும் வர்ற ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது பயிற்சி நடக்குது. இதில் ராகு சிம்மராசியில் இருந்து கடகத்துக்கும், கேது கும்பராசியில் இருந்து மகரத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. பொதுவாகவே எந்த ஜோதிடருக்குமே இந்த ராகு கேதுக்களோட பலனை எடுத்து சொல்கிறதுங்கிறது கண்டிப்பாக அது அவங்க சக்திக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்கும். அதனால தான் இதை நிழல் கிரகம்னும் சாயா கிரகம்னு சொல்கிறாங்க. அதனால் ராகு கேதுக்களோட பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பலன்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக பெரிய பலன்களை சொல்ல மாட்டாங்க. ராகு எந்த கிரகத்தோடு போய் சேர்ந்து பயிற்சி ஆகிறாரோ, கேது எந்த கிரகத்தோடு போய் பயிற்சி ஆக போகிறாரோ அதுக்கேற்ற மாதிரியான பலன்களை தான் கொடுப்பாங்க. இப்போது குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும் சனி பயிற்சிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல மனுஷனையும் கெடுத்துட்டு போயிடுவாங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து. அதனால தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஓரளவுக்கு கணக்கு போட்டு ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை பொதுவான பலன்களை சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கடகராகவும் மகரக்கேதுவும் அடுத்த 1.5 வருஷத்துக்கு கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்வாங்கன்னு பார்ப்போம். இப்போ கன்னி ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு 6வது ராசியாக வர்றதுங்கிறது கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த ராகு இப்போ 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர்றார். 6ஆம் இடத்துல கேது இருந்தார், இப்போ 5ஆம் இடத்துக்கு வர்றார். 12ல் இருந்து 11ஆம் இடத்துக்கு ராகு போயிருக்கார். அப்போது 3, 6, 11ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் நின்னா யோகம் தானே. அப்போ 11ஆம் இடத்துக்கு ராகு 11ஆம் இடத்து ராகு பல நல்ல பலன்களை தான் செய்வார். 11ல் ராகு நினைச்சுன்னா எந்த ரூபத்துலையும் பொருளாதாரத்தில் வரத்து இருந்துகிட்டே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு திசையோ இல்லை ராகு புத்தியோ நடந்துச்சுன்னா அதுவும் எஸ்பெஷலி இந்த டைமில் வர்றதுங்கிறது வரத்து மேலே வரத்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சிறப்பான இடத்துல ராகு வராருன்னு சொல்லலாம். அதே மாதிரி இத்தனை நாளாக 6ல் இருந்த கேது இப்போ 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்போது கேது 5ஆம் இடத்துக்கு நிற்கலாமான்னா நிற்கலாம். அதில் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. 5ஆம் இடங்கிறது 5ஆம் இடத்துல கேது நிற்கிறதுங்கிறது இன்னும் பெரிய யோகம். எப்படின்னா இந்த கோயில் குளம்னு போகிறது, தீர்த்த யாத்திரை போகிறது, ஸ்தல யாத்திரை போகிறது, அப்புறம் இந்த குலதெய்வ வழிபாட்டை நிறைவு பண்ணாமல் இருப்பீங்க பாருங்கள். அந்த மாதிரி குலதெய்வம் தெரியாமல் இருக்கவங்களுக்கு குலதெய்வம் தெரியுது, குலதெய்வ வழிபாட்டை நிறுத்தி பண்ணுறது, குலதெய்வம் கண்ணுக்கு தெரியுது தட்டுப்படுறதுங்கிறமான அமைப்பு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான அமைப்பு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். இது இந்த கேது பயிற்சி வச்சே சொல்லலாம். ஆனால் அதே சமயம் குழந்தைகளுக்கான கல்வி செலவுக்கு கூடுறதுங்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. இதுதான் இப்போ இந்த ராகு கேது பயிற்சியில் நெகட்டிவ்னு சொல்லலாம். எப்படின்னா உள்ளூரில் படித்தா 1000 ரூபாயில் தீர்ந்து போயிருங்கிறது நான் போய் அமெரிக்காவில் தான் படிப்பேன் இல்லை ஆஸ்திரேலியாவில் தான் படிப்பேன்னு பசங்க மல்லு கட்டுவாங்க. அதுக்கான டைம் இப்போ இருக்குது. அப்போது வேறு வழியில் அதுக்கும் சேர்ந்து தானே நம்ம போராடி ஆகணும். இந்த மாதிரி குழந்தைகளோட படிப்பு விஷயத்தில் எல்லாத்துலேயும் சேர்த்துத்தானே சுமந்தாகணுங்கிறமான அமைப்பு இருக்கிறதால குழந்தைகளோட படிப்பு செலவுகளை கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்கான அமைப்பு நிறையவே இருக்குது. அதே சமயம் இந்த ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்கு ஏங்கிட்டு இருப்பவங்களுக்கு இந்த பயிற்சி குழந்தை பாக்கியம் கைகூடி வர்றதுக்கான அமைப்பு வலுவாகவே இருக்குது. சுப செலவுகள் அதிகமாகவே ஏற்படும். ராகு 11ல் நிற்கிறதால புதுசாக தொழில் தொடங்கலாம். இதுவரைக்கும் இருந்த தொழில் போட்டிகள் அகலும். மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி பல நல்ல திருப்பங்களை கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு செய்யணும்னு சொல்லலாம். இது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான பயிற்சியாக தான் இருக்கும் ராகு கேது பயிற்சி. பரிகாரம்னு சொல்லணுன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அரச மரத்து பிள்ளையார் வழிபாடு செய்யுங்க, செலவுகள் குறையும். குலதெய்வ வழிபாடுங்கிறது பல நன்மைகளை செய்கிறதுக்கான அமைப்பாக இருக்கும். இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கிரகங்களும் எந்த கிரகத்தோட போய் பயிற்சி ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்களை தான் மாறுபடுங்கிறதால அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்களை தான் செய்யுங்கிறதால இப்போ நான் சொன்னது எல்லாமே புது பலன் தாங்க. அவங்க சுய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறுபடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.